என் பாக்கியமே, ஓடி வந்தேன் குரல் நோக்கிட, உமை நோக்கிட, உம் குரல் கேட்க. திரும்ப சொல்றேன், உலகத்திலேயே ஹலோ பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, வீடு இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, இது கஷ்டமே இல்லை. தேவ பிரசன்னம் இல்லையே, அதான் கஷ்டம். நீ நிறைய பேருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அது இருந்தால் என்ன, இல்லாவிட்டா என்ன, நான் பாட்டுக்கு வருவேன், நான் பாட்டுக்கு போவேன், முடிஞ்சால் உட்காந்துருப்பேன், அடிக்கடி எழுந்து வெளியே கூட போவேன். அந்த கதறின் சத்தத்திற்கு என்ன காரணம் தெரியுமா? அவருடைய பிரசனத்தை விட்டுட்டு தூரம் போயிட்டீங்களே. உடைய பிரசன்னம்தான் என்னுடைய முகவரி, உடைய பிரசன்னம்தான் என் வாழ்க்கையே, உடைய பிரசன்னம்தான் திரும்ப திரும்ப. ஏன் தெரியுமா பிதா போனார்? இவர் பாவமானார், அந்த பாவத்தை சகிக்க முடியவில்லை. படிக்கிறேன் கேளுங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை, ஹலோ பாவமே அறியாதவர், கவனிங்க திரும்ப சொல்ல, இப்படி சொன்ன உங்களுக்கு புரியுமா? பாவத்தோடு பாவம் அவருக்குள்ள பாவம் வந்துருச்சு. நல்லா கவனிக்கணும், காம்ப்ளிகேட்டட். உலகத்துடைய மொத்த பாவம் அவருக்குள்ள வந்துச்சு. அதனால தான் அவர் பிரசனத்தை விலக்கி கொண்டார். உனக்கு தெரியுதா, தவறுகள் வரும்போது, குற்றங்கள் வரும்போது, பாவம் மேற்கொள்ளும் போது தேவனோடு இருக்கவே மாட்டார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கொடிய வேதனை என்னன்னா, டு லூஸ் காட்ஸ் பிரசன்ஸ். திரும்ப சொல்கிறோமா, ஏழ்மை பிரச்சனை இல்லை, வறுமை பிரச்சனை இல்லை, பசி பிரச்சனை இல்லை, வியாதி ஒரு பிரச்சனையே இல்லை. அதை நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஐ ஹவ் கான் த்ரூ தட், ஸ்டில் ஐம் கோயிங் த்ரூ தட். ஆனால் ஒன்று தெரியும், அது பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை தெரியுமா? அவருடைய சமூகம். ஒன்ஸ் அகெயின் த செப்பரேஷன் ஆஃப் த காட்ஸ் பிரசன்ஸ். இன்னும் சொல்லட்டுமா, நரகம் எதனால் நரகம் தெரியுமா? தேவன் சமூகம் இல்லாததுனால இது நரகம். ஐ புட் தட் வேர்ட். நரகம் என்பதும் வேதனை என்பதும் தேவன் விட்டு பிரிந்திருக்கிற வாழ்க்கையை. நரகம் என்பதும் வேதனை என்பதும் தேவனுடைய சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லாம் வாய்த்து சொல்லுங்க. நரகம் என்பதும் வேதனை என்பதும் தேவனை விட்டு பிரிந்திருக்கிற வாழ்க்கை. பேர் உணர்வே இல்லை. இல்லை, ஒன்ஸ் அகைன் முடிஞ்ச எல்லாரும் படிங்க. நரகம் வந்து நீ சொல்ற மாதிரி அங்கே அக்கினி எரியுது,